எங்கடா மட்டைக்குள்ள வச்சுருங்க எந்த ஒன்று இருக்கடா 4 எங்கேயா பாருங்களா அப்புறம் தரக்கலாம் இது 1 2 3 4 குத்து போயில பாருங்க பிடிச்சிட்டு ஓகே லைட்டாக உப்பு போட்டு வச்சுக்குவோம் லைட்டாக போடுறாங்க ஓகே பார்த்தீங்கன்னா கறியை தனியாக தோண்டி வச்சுக்குவோம் அதை வந்து அலசி எடுத்துட்டு போகிறேன் வேற லெவலில் வந்துருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அத்தக்கறி வேற லெவலில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆற்றுல நத்தை பிடிக்க போகிறோம். நத்தை பிடிச்சி இன்றைக்கி பயங்கரமாக சமைக்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி ஓடிட்டுருக்கா அதில் பார்த்தீங்கன்னா நத்தை ஊர்ந்து போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து இவ்வளோ நத்தை எடுத்தாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஒரு வயலே பார்த்தோம்னா நிறைய நத்தை ஊறிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே கமெண்டில் சொல்லியிருந்தீங்க நத்தை பிடிச்சி சமைச்சு வீடியோ போடுங்கன்னு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கான். அதான் நத்தை பிடிச்சிடலாம்ண்ணே. தண்ணி மண் ஓ பாரு அங்கிட்டு போமா தண்ணி இதுல தண்ணி கூட தண்ணியிலேயே பார்த்துட்டு போலாம்ல. இந்த கூடைகளை போட்டுக்க மஞ்சள் பின்ன போடுங்க. சரி வாங்க போவோம். நத்தை பிடிக்கலாம். இந்த மாதிரி மட்டையெல்லாம் கிடந்துன்னா மட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும்டா. தண்ணிக்கில் கிடந்துன்னா ஒட்டி நண்டு கொஞ்சம் கொடுக்குறா கொஞ்சம் நண்டு. ஓ நண்டு காணல. ஆமா ஆமா இங்கே அழகா போகுது தண்ணி. என்னதுடா ஆமா இது மீன் நேரம் மீன் தெரியுது. நத்தை இதுக்கு தெரியுமா தெரியல கலக்கிட்டீங்க. ஆனால் ஊமச்சி நிறையா தெரியுது. ஊமச்சி பறக்குமா என்ன நத்தையை மட்டும் மறக்குமா? ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் நத்தையை மட்டும் போய்க்க போகிறோம். ஊமச்சின்னா நிறையா தெரியுது. அது வேணும்னா தனியாக சொல்லுங்கள். அதையும் நான் எடுத்து போகிறோம். ஊமச்சி பிறக்கும் தவிர தண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாண்டா ஊர் தெரியும். இது இந்த அதை காமிச்சிட்டு இருந்தாரு. இப்போ கலிங்கி தண்ணியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆற்றுக்கு போயிட்டுருக்கு தண்ணி. கெண்டை கொஞ்சம் நேரம் தெரியுதுடா. கலையில் பார்த்தீங்கன்னா மீன் நிறையா தெரியுது. கெண்டை கஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளே விட்டு பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அறக்குது. தேட முடியாது. அதான் அப்படியே போய்க்கலாம். நாங்கள் போவோம். இந்த போகிற சிலுக்கு தண்ணி இருக்கும்டா பார்க்குறேன் போயிட்டு இருக்கு. பூச்சிங்க வச்ச என்ன குஞ்சு மீன் தெரியுது. அங்கேயா நத்தையா பாருங்க. இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வெயிலாக இருக்கு. தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கே. என்ன ஊருதானா காலையிலே வெளில வந்திருக்கானே. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. இப்போ இருந்து வந்து நத்தை பிடிச்சா எப்படி பிடிக்கிறது? அப்புறம் வந்து நிறையா பேர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலம் எங்கள் ஊர். சின்ன கிராமமே. ஆற்றுக்கிட்ட வந்துட்டான். கரெக்டாக ஆற்றுல வரையும் தண்ணி போயிட்டுருக்கு. ஓ வாடா இதுக்கலாண்டா ஊரணும். தலையை தான் பிடிக்கணும். ஏங்கண்ணா பண்ணலாங்க. அதான் சொல்லலாம்னு இருந்தேன். ஃபோன் வேற வச்சுருக்கேன் பைக்கில். விழுந்தோம்னா ஃபோனோட கிடக்கும். நீங்கள் பண்ணலாம். ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குடா. இங்கிட்டு போவான். இந்த கூட போவான். அன்னைக்கிட்ட தான் பார்த்தேன். இந்த போகிற சலசலன்னு போகிறா தண்ணி. அதே போட்டு நல்லா மாடு உழுகுற மாதிரி உழுதுட்டு போறீங்களே. அப்புறம் எடுக்கிறது
நத்தையை தெரிய வைத்துருக்கோம். அதான் அந்த இவளுக்கு இந்தம்மா வேற புரிய நத்தைடா. அதுதான் கூடுதான் கிடக்குன்னு சொல்லு. கூடுதேங்க நாங்கள இருக்கவும் நான் புரிய நத்தை நினைச்சேன்டா. எத்தனை கூட கிடக்கு? கூடுதேங்க கிடக்கு. வாங்கிட்டு போயிருக்கோம். எங்கடா இருக்காடா? என்ன கிடக்கா? இந்த வாரேன் ஆழமாக இருக்குடா. மக்களை இந்த வந்து ஒரு கண்டுபிடிச்சான். இந்த ரெண்டு நேரம் இருக்குது பக்கத்தில் கேமுடோய் இன்டர்நெட்டை ஊதுரோய். மக்களை இங்கே பாருங்க. இந்த கேடுறா இந்த பக்கத்தில் அந்த ஒன்று இருக்காங்க. இங்கே பாருங்க. ஓகே இன்டர்நெட்டாக எடுத்துட்டான். இங்கனே பார்த்தா தெரிஞ்சிடும் போய். இந்த மாதிரி கொட்டை செடியிலலாம் ஒட்டிக்கிட்டு தான். அந்த வேரெல்லாம் பாருங்க போய். அந்த வேர்லாம் ஒட்டிக்கிருக்கான். அந்த படுத்துருக்குல்ல எங்கடா மட்டைகளை அடிச்சுறாங்க. மட்டையில் ஒட்டிக்கி இருக்குத. ரெண்டு நத்தை அந்த விழுந்துருக்குறாங்க. அதை போட்டான் கீழே போட்டான்டா. குஞ்சு நத்தை வேணுமாயா? குஞ்சு நத்தை நான் பெருசாக இருந்தால் மட்டும் எடு. அதெல்லாம் எடுக்கலாம்டா. எடுக்குவா? எடு எடு. குஞ்சு நத்தை அப்ப தாய் எங்கே கிடைக்கியா? அங்கே அங்கே 3 எங்க இன்னொன்று இருக்காடா? 3 நத்தை. அப்புறம் எங்கனே 3 நத்தை எடுத்தாச்சு. இந்த ஒன்று இருக்கடா 4ரா. எங்கனே பாருங்களா அவனா? அந்த வாரம் அதுக்குள்ள 2 இருக்குடா. அந்த வாரம் 3 இருக்கு. அங்கனே 3 இருக்கு. அதான் இருக்கா அந்த இன்னொன்று இருந்துச்சு. அங்கனே பாரு 2 ஊருக்கு இருந்துச்சு. ஒன்று நிறைய கிடக்குறா. நிறைய கிடக்குறானே. பால் இந்த கிடக்கடா வாடா. யாரு ஜோதி ஏகப்பட்ட கிடக்கு. இது ஓட்டை. அது ஒன்று ஓட்டை. அதில் ஒன்று எடு எடு. யாரு இங்கே யாரு அங்கனே எவ்வளோ கிடந்துருக்குங்க பாரு. ஐயோ நான் வந்து ஒன்றும் எடுக்கலையே. இதை நானும் எடுக்கல. 5 வரேன். அதுவும் ஓட்டடா. வாங்க கடையை பார்த்தா இருக்கும்டா. நானும் குடிக்கிறேன்டா. வாங்கடா. இந்த மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பூ சூப்பராக இருக்குது. அடா இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு மட்டும் கூடுதாயா வருது. எனக்குதாடா. இங்கனே இப்போ 4-5 எடுத்துட்டோம்டா. நானே 2 பார்த்தேன் இங்கனைக்குல. கொட்டை செடியை நெரிச்சிக்கிட்டு போகிறேன். சாத்துறாளே பார்த்துக்கோங்க. அந்த கொட்டை செடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வெட்டு வாய்க்கலாம் ஊரும் ப்ரோ. வெயில் ஏறிக்கிறா. இன்னும் கொஞ்சம் எல்லாம் நடந்திருந்தா கரெக்டாக ஊறி இருக்கான். வெயில் ஏறி இருக்காவனே இன்னும் போகல. மட்டை மட்டும் கடந்தீங்கன்னா அதுக்கு அதில் கண்டிப்பாக இன்னும் 100% இருக்கான். அப்புறம் நான் பேசேன். சாத்துறாரு இருக்கா? எடுத்துடா. ஆனால் ஊமச்சி ஊறுதுடா நிறையா. ஊறுதாமானே மொரட்டு தண்ணி சாமி மக்கள் 1 வாரத்தில் 1 கிடச்சாச்சு. எடுத்தாச்சான் சாமி. இந்த பாருங்க ஒரு மட்டை. இப்போ இன்னும் வந்ததுக்கு 1 மட்டை எடுத்தாச்சு. சரி வாங்க அங்கிட்டு நிறையா இருக்க பக்கத்து போவோம். அங்கிட்டு இருக்கான் நிறையா. மட்டை இருக்க இடத்துலாண்டா நிறையா இருக்கும். இப்போலாம் காலுக்கு 60 கிடக்குது. இப்போ அது 1 தான் கிடந்துச்சு. ஒன்று குழந்தைச்சான் உள்ள பூ சூடாக செமையாக இருக்கா. கொட்டை செடியில் உள்ள பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குண்ணே.
இல்லையா இல்லைனாவா இங்கே போ இந்த இருக்க ஒரு பாதை இதில் போ வாங்க இந்த வீடு போயிட்டு அப்படியே பார்ப்போம் போ 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 அதுடா இந்த அவ்வளோ தண்ணி ஓடு வாயில் இருக்குங்களா இல்லையா ஊமி சேர்த்து விட்டா வச்சுருக்கீங்களா கொஞ்சம் நல்லா செமையாக இருக்குது குகை மாதிரி போகுது இதுதான் பார்த்தா தெரியும் இப்போ பார்ப்போம் ஒரே வழி கடைக்கு ரெண்டுவேன் தண்ணிக்குள்ள இறங்கி என்ன வீட்டில் இருக்குண்டா ஆட இது வந்துச்சியா பாம்புக்கும் பார்த்து இதுக்கு பாருங்க மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் முட்டை பிடிக்கலாம் வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் ஏறினால அதான் காணும் எங்கடா எங்கடா நட்டையா எங்கடா அது ஊம் வச்சுடா ஏய் நட்டை அந்த எனக்கு அங்கே இருக்கா இந்த போய் போய் இங்கே ஆமாம் டூட்டி முரட்டு நிறையா போய்க்குதா இது நான் இருக்கிறேன் இந்த டவக்கம் மூடி இருக்குது வாய் பையா வச்சுருக்க நீ இந்த கூடைகளை போட்டுக்க வா பயங்கரமாக இருக்குது இடத்தே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அழகா வில்லு மாதிரி விளைஞ்சி போகுது தண்ணி மக்கள் இந்த இடமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பயங்கரமாக இருக்குங்க ஆழமாடாங்கண்ணே இந்த ஒரு பை பிடிச்சிட்டாங்களே காமிங்கடா அசல் நேரம் மாற்ற ஒரு பை பிடிச்சிட்டாங்க ஓகே ஐயா காட்டு இந்த அதுக்குள்ள இவ்வளோ பிடிச்சிட்டீங்களே இங்கே பாருங்க எவ்வளோ பிடிச்சிட்டாங்க அங்கே வர கூப்பிட்டுக்கலாம்னு வீடியோ எடுத்துருக்கலாம்ல சரி விடுங்க அங்கே போய் இருப்போம் இந்த நாங்கள் பிடிச்ச 2-3 பிடிச்சிட்டு வந்தாங்கண்ணே இல்லை பின்னி பிடிங்கிற நாங்கள் பின்னி போடுவோம் ஏண்டா பிடிச்சிருக்கா அங்கே நண்டில் தோண்டிருக்க பார்த்தியா இல்லையா கரையில் ஒன்று 2 ஊருக்கு வந்தாதேங்கண்ணே அதையும் நம்ம பிடிச்சிட்டோம் நீ அடுத்து வந்தானா அவ்வளோதான் அதுவும் இருக்காது ஏது சரியான பல்லாங்கண்ணே அப்படி வந்து மக்களை இங்கே வச்சுருந்தா நீங்கடா ஒன்னே சாமி எதுக்கு திங்கிறதா ஆமாம் ஆமாம் இந்த உடச்சு திங்கலாம்ல அறுவாள் எடுவா இது என்ன திங்கிட்டுமா எப்படி அறுவாள் எடுவா நல்லா இனிப்பா இருக்கு இந்த கீரை கிழங்கு நல்லா இருக்கும் நிற்கிதா வேறு லெவலில் இருக்கு போங்க இன்னும் விட்டுருந்தா கொஞ்சம் காய்ச்சிருக்கோம் பழமாக இருக்கும் இந்தா இல்லை வெட்டிட்டு இருங்க அடிச்சுட்டேன் அந்த கிடக்கலாம் வாங்கி என்ன நல்லா இருக்கு பூ சாமி நல்லா இருக்கே நாளுக்கு நான் அப்படிங்க காமிக்கிறா அப்படி நான் கடிச்சு தின்னு இப்படி காமிங்க போட்டா இருக்கிறது நத்தை ஒரு வழியாக நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு இந்த இடம் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் போட்டு மலையை போட்டு அரைச்சி மீன் பிடிச்சான் நண்டு கட்டி பிடிச்சான் அதே இடம் தான் இதுதான் இப்போ நத்தை பிடிக்க வந்துருக்கான் இப்போ ஆனால் தண்ணி ஏறிச்சுடா ஃபுல்லா ஆனால் பள்ளமாக கலைஞ்சி பார்த்துக்குதுதான் தங்கலாம் சரியான பள்ளம் அந்த சொல்லலாம் காலை விட்டேன்
செல்லு இருக்கு. போனுங்கலாம் நான் அள்ளிங்க நான் நல்லா போட்டு போகும்டா. அவன் மரத்துக்குள்ள வந்து அப்போ போ. ம் தண்ணிக்குள்ள தான் எவனும் வந்து எடுக்க மாட்டேன் வா. ஆளுக்கு ஒன்று வாயில் வச்சு கடத்திட்டு தரேன். ஆடா சாமி இது பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை எடுத்துட்டான். இங்கே வந்து ரெண்டா இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துலலாம் இந்த மரத்துலேருந்து மட்டை விழுந்து கிடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி பார்த்தோம்னா அதில் அடியில் ஒட்டியிருக்கு. தூக்கி பாரு மெதுவாத்துக்கு இல்லைன்னா கீழே விழுந்துடும். தூக்கி ஆட்டிக்கிட்டே தூக்கினா கீழே விழுந்துடும். திருப்பி மெதுவா திருப்பி இருக்கடா அப்படியே ஏறா மட்டையோட மட்டையில ஒட்டி இருக்க காமிக்கலாம். விடுவ போச்சு. அதுல தூக்கினா காமிக்கணும். எடுத்தாரு கரெக்டா முடியாம எப்படி தெரிஞ்சோ மங்கிக்கன் சரியா நான் பாத்துட்டேன். இதுவா மொத்தம் அந்த மாதிரி பதியில உட்காந்து இருந்தது இடம் பார்த்துங்க. இதுக்குள்ள மண்ணுக்குள்ள உட்காந்து எழுந்திரிச்சேன். தண்ணி வந்தோடனே மெதுவா அப்படி நான் முடிச்சுக்கிறேன். மெதுவா தூக்கணும். மாட்டேன் உள்ள அட்டை ஓடா எங்க மாட்டா பெய்யுறேன். தூர்ல இருக்குமா? ரெண்டு இருக்கு காமி ரெண்டையும். ஊமாச்சி இருக்கு. ஊமாச்சி வேண்டாம். நட்டையை மட்டும் எடு. ஓகே இதே மாதிரி நட்டையை மட்டும் மறக்கினாலே போதும். எடுத்து போடலாம். அந்த மட்டை இருக்கு. அந்த மட்டையை பாரு. அங்கிட்டு போய் நாங்கள் அங்கிட்டு தான் நிறைய ஆளுனா வந்துட்டு. விழுந்துச்சுன்னா தடையை பற்றி நான் கிடக்கும். ரெண்டு இருக்கா? நான் தடையை போறாங்கன்னே கிடக்கும் பாரு. கூடா அந்த பாவி திருப்பிக்காங்கடா. ஓகே எடுத்தாச்சு. ஓகே நீங்கள் இந்த மாதிரி நத்தை பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் நத்தை பிடிச்சிருக்கீங்கன்னு. ஏறா சும்மா பனை மரத்தெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் உடையாதுடா. இதில் அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு திறத்துக்கெல்லாம் போடுவாங்க. புறா பள்ளம்னா நாங்கள் நண்டு வெட்டுறதுக்கு பிடிச்சோம். வெட்டினா பள்ளம் காமி காமி இங்கே காமி இருக்குதாடா. எங்க 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 எடுங்க எடுங்க எடுங்க. நாங்கள் சரியாக காட்ட முடியலடா. இங்கே எங்கடா இந்தா. ஓகே ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மட்டைக்குள்ள இருந்த எத்தனை நட்டை இருக்குது? 5 அது 6. ஒரு நண்டு ஒன்று விட்டுருமா? நண்டை ஒன்று விட்டுரு. நண்டு என்ன விட்டுருங்க தண்ணியில் விட்டுருங்க. நண்டு என்ன அப்புறம் பிடிச்சிக்கலாம். அந்த நட்டை இருக்கு அதையும் எடு. இன்னும் நல்லா பாருங்க. அவ்வளோ எத்தனை இருக்கு? 7 6 இருக்கு. ஒன்று வச்சிருக்கு. 7 நட்டை. இந்த பனை மரம் பயங்கரமாக இருக்கு. முள்ளு மாதிரி வளர்த்துக்கிட்டு மேலேருந்து குச்சோம்னா பயங்கரமாக இருக்கும்னு. இந்த மட்டை காலுக்கு மட்டை இருக்கு. வரேன் பார்த்து மச்சான். நூற்று பாருங்க. திருப்புடா அப்படியே திருப்புங்கடா. அங்கிட்டு நாடி ஏதாச்சும் இருப்பாங்க.
இருக்கா இங்கே வாங்கடா இந்தாண்டா இருந்துருக்கு திருப்பி மட்டும் திருப்பி இல்லையா ஃபுல்லா இல்லை அது மெதுவாக திருப்பி தரக்கலாம் இது 1 2 3 4 அந்த ஒட்டிருக்கேன் நல்லா பாருங்க அந்த இதுக்குள்ள குளவுக்குள்ள எல்லாம் இருக்கும் இதை பார்த்துட்டுங்களா இல்லை ஒரு மட்டைக்குள்ள எவ்வளோ நத்தம் இருக்குன்னு பாருங்க வேற லெவல் போங்க ஃபினிஷிங் அவ்வளோ திரும்ப இந்தா 3 5 இருக்கு நிறைய ஊமச்சி வேண்டாம் நத்தையை மட்டும் எடுப்போம் ஊமை சூப்பராகமையா சூப்பராக இன்னொரு நாள் என்ன அதை ஊமச்சி என்ன கமால சொல்லுங்க நத்தை இருக்கியா நம்ம ஊருக்குள்ள தண்ணி கிடக்குண்ணா எல்லா இடத்துலையும் இருக்குங்களா ஊமச்சி பிடிக்கிறதா நெக்ஸ்ட் இன்னும் வேற வீடியோலாம் போடுவாங்க நிறைய பிடிக்க இங்கேயா நீங்க உங்ககிட்ட ஒரு நிறைய பிடிக்கிறா இங்கே பொத்து கொஞ்சம் மாதிரி அதே அவன் அங்கே தனியால போனேன் அந்த ஹோட்டலே வந்தேன் பிடிச்சியாடா நான் எப்படி இங்கே பிடிச்சி விட்டேன் எங்கடா ஆமா மதிக்கில் மாட்டிக்கிச்சுடா செருப்புலாம் செருப்பு போடாமல் இருந்தாலும் முள்ளு குத்துது புடியா கொண்டா தனிக்கில் விட்டுறாத இந்தரா ஐ இங்கே ஒரு மட்டை கிடக்கு மக்களே ஏ மெதுவா தூக்குடா அந்த விழுந்துருச்சுடா பிடிச்சியா ரைட்டு விடு எனக்கு ஒரு மட்டை இருக்கு தூக்க போறேன் கீழே வர இருக்கடா அப்படியே பைய எடுத்துவாங்க இங்க ஒரு மட்டை கிடந்துச்சு சாமி பின்னி நீ பின்றதான் தெரியுமே ஊருக்கே நலையுது போதுரா விழுகாதியா அத்தியா நேரமா வேணும் என்ன பிடிக்கிறதுக்கு ஆமா சைக்கிள் போட்டு என்னமோ கால் நை வருது பணங்கோட்டையா பணங்கோட்டைதான் மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ள நடு தண்ணிக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கான் மட்டைக்குள்ள பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஓரளவு தேருமாடா தேரமையா எல்லாம் இருக்கும் கூடு தாண்டா வெயிட்டு அவிச்சு எடுத்தோம்னா இந்த போல தாண்டா இருக்கான் இவ்வளோதான் இருக்கான் கூடுதான் வெயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் அந்த பிடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதேன் அதே அனவண்டா கணக்கில் இப்படி தானே பூவை தேடி போவாங்க ஏடா பூவை தேடி போவான்ல இந்த மாதிரி போய்க்கிருக்கேன் நான் தேடி பாம்பு இங்கே நான் நெளிச்சுக்கிட்டு அங்கேருந்து வரணும் கிட்டுன்னு தக்காளி காலுக்குள்ள தான் போவோம் அந்த ஆறா அப்படியே வந்துக்குள்ள இருக்கடா அந்த குளவுக்குள்ள இருக்காரா எழுந்திருக்கீங்க போங்க குளவுக்குள்ள இருக்காங்களா எடுத்துட்டியா குளவுக்குலாம் இல்லையா ஊமச்சா இங்கே 3 நச்சம் சாட்டியானது அந்த வச்சுடா அப்படி மிதந்துருச்சு கொண்டா இந்த பின்னாடி மட்டேரு நடந்திருப்பேன் ஓகே ஆ யார் புக்கு போயில கேமரா வேணா கண்டுக்கவே இல்லை புறக்கிட்டாட்டும்டா அந்த மாட்டில் புறக்கட்டும்டா நீ மாட்டில் எங்கிட்ட பறக்கிட்டு வா நான் மாட்டினேன் நான் கிட்ட எடுத்துக்காரேன் இதெல்லாம் எல்லாமே கவர் ஆயிருதுல்ல அப்புறமாட்டி மொத்தம் கொட்டி காமிச்சிடுவோம் இந்த உனக்கு மட்டும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அந்த பையன் வச்சிருக்கேன் அந்த வச்சிருக்கேன் வேற கொட்டிட்டு போப்பா எல்லாத்தையும் வரட்டும்டா அவன் கேமரா நீதான் வச்சுக்கணும் கேமரா ஏன்டா பையன் வச்சிருக்கேன் அவன் ஏன் கையில கொடுத்துட்டு போறாங்க நான் வீடியோ எடுத்து வரேன்டா இந்த வாரங்களே நத்தை ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நத்தையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு இடத்துல சமைக்கிறக்காண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு போட்டு அந்த நத்தையை வந்து சமைக்க போகிறோம் இந்த லொக்கேஷன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல சமைக்க போகிறோம்
அடுப்பு இந்த இடத்துல குழியை தோண்டி கல் இல்லை இந்த இடத்துல குழி தோண்டி இப்போ நாங்கள் பிடிச்ச நத்தையை பாருங்கள். நாங்கள் பிடிச்ச நத்தை. சரி வாங்க எப்படி சமைக்கணும்னு பாருங்கள். நிறைய கிழங்கு காமிதான் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதை கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த அவுச்சு தின்னா வேறு லெவலில் மாவு சூப்பராக இருக்கும். அந்த செடியை காட்டு. எல்லாமே கொட்டி கிழங்கு பிடுங்க பிடிங்காங்க. ரெண்டு கிழங்கு கிழங்கு பிடிங்கிக்கிறா கிழங்கு இருக்கு. இங்கே பாருங்க கழுவி விட்டு அலசி விட்டு காமிச்சா வேறு லெவலில் இருக்கும். அடுப்பு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிருக்கான். அதே மாதிரி இதையும் நிறையா இருந்துச்சுன்னா போட்டு அவிச்சிருவோமா இதையும் அலசிக்காங்க. இந்த சும்மா அலசிடா தண்ணியில் வேற இடம் போடுங்களா. இங்கே பாருங்க கிழங்க பாருங்க. இது சூப்பராக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. சும்மா வந்து குச்சி வச்சுட்டு சூப்பராக இருக்கும். சுட்டோம்னா தானே அடுப்பு எரியல எனக்கு பொறுத்து சுடுங்க. சுட வேண்டியானே இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அடுப்பு ரெடி ஆச்சா? அடுப்பு ரெடி. நத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு ஊற பார்த்தாச்சு. இந்த நத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஊற போட்டோம்னா மண்ணு பூரா கக்கிறேன். அதுக்கப்புறம் சமைச்சாதான் அந்த மண் இருக்காது உள்ளுக்க. பிரவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவுச்சி எடுத்துகிட்டு திரும்ப அலசணும். அப்போ தான் இந்த மண்ணெல்லாம் வெளியில் வரும். நம்ம எடுக்கும் போதே டவக்கன்னு மூடுதில்ல அப்போது மண் சேர்த்து உள்ளே போயிடும். எங்க தீப்பெட்டி ஒவ்வொரு தடவை இந்த தீப்பெட்டி தாண்டா அதுவாக இருக்குது பெரிய இதுவாக இருக்கு. வாங்கி வச்சுக்கோ அடுத்த தடவை வாங்கி வச்சுக்கோ. அடுத்த தடவை எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன்டா. இந்த அடுப்பு முதல்ல ஃபஸ்ட்டு எரிய வைக்கிறதுக்கு எல்லாமே இதுவாக இருக்குது. சரி விட்றா முதல்ல அந்த சின்ன மாச்சு பத்தாப்பம்டா இந்த குழாயெல்லாம் போட்டு அது சரு அழிட்டு வா பத்தாப்பம். கைக்கு கொடுக்குறா எடுத்துச்சாடா பிடிக்குதா? பிடிச்சிச்சு. கிளை வெற்றிகரமான நெருப்பு பற்ற வச்சாச்சு. நடுப்புக்கு பிடிக்குதா பாருங்க. அடுப்பு வந்து ஈரமாக இருக்குடா. தண்ணி கணக்கில் காசு வேறு அடிக்குது. இதுதான் பற்ற வச்சுருக்கோம்டா. பிடிச்சி வைக்க பிடிச்சேன் கரெக்டாக குச்சி எடுத்து வச்சுங்க. நெருப்பை வச்சு கொட்டாது. ஓகே அப்போ இது கொட்டிருச்சுன்னா மராது. அடுப்பு முடியாது இல்லை ஃபஸ்ட்டு அடுப்பு ஈரமாக இருக்குமே அதனால் நெருப்பு உள்ளே இறங்கட்டான். நமக்கு போஞ்சிக்கிட்டே இருக்கான் இல்லைண்ணா பிடிச்சிங்க. அவன் வெங்காயம் தக்காளி வெட்டுவோமாடா அதுக்கு தட்டு இலை எதுவுமே எடுத்துக்கலையே. வெங்காயம் தக்காளி வீட்டுக்கு போனேன் மறந்துட்டேன். இந்த மட்டை இருக்குடா இந்த மட்டையில் போட்டு வெட்டி வைப்போம்டா. இங்கே ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுருவோம். மட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தோடனே அதில் உள்ள கறியை மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு பரட்டணும். கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ஓகே இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்தனே வேகட்டும். வேகிறதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா அப்புறமாட்டி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெந்தோன்னா மூடிலாம் தனித்தனியாக கலண்டுறோம்ல இந்த மூடிலாம் தனித்தனியாக கலண்டுறோம். அப்படின்னா வெந்துச்சுன்னு நினச்சிக்க எடுத்து பண்ணி வேண்டியதேன். ஓகே லைட்டாக உப்பு போட்டு வச்சுக்குவோம். லைட்டாக போடுறாங்க லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அப்புறம் மசாலா பரட்டும் போது கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். போதும் விடு. விறகு இந்த எடுத்து வைக்கிறது இந்த அதை ஓடி செய் கொஞ்சம் தக்காளி அடுத்து சமைக்கிறது வெங்காயம் அடுத்து இதில் அவங்க கம்மாக்காடி போய் பார்த்தீங்க இங்கே வந்துட்டீங்க. ஏன் இது நான் சரியான இடம்டா. சூப்பர் லொக்கேஷன் இங்கே வேற தண்ணியோட சூப்பராக இருக்குடா. அப்புறம் வேறு என்னடா பூண்டு அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் எடுத்துக்கிடா. மஞ்சப்பொடி நினச்சி மீன் வறுவல் பொடி தூக்கிட்டு வந்து மஞ்சப்பொடி ரெண்டு ஒன்றா இருந்துச்சுடா. மஞ்சப்பொடி சரி அது விடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு ஒன்று பாருங்க. புளி எடுத்து வந்துருங்க. புளி ஊற போடாமல்
சொல்கிறேன்டா எல்லாத்தையும் மாட்டேன். டைம்லாம் ரெடியாக நறுக்கிட்டு இருக்கான் யாருங்க. இன்னும் இதுக்குன்னு வந்த மாதிரி சொன்னேன்டா அவன். நெருப்பு பெரியதாப்பா இங்கே நல்லா நல்லா வெந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நத்தை வந்து வெந்துருச்சு. அதுக்குன்னா ஓடெல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துச்சு. அப்படி தூக்கி மேலே யாருங்க அதை இறக்கி அதில் உள்ள கறியை மட்டும் தனியாக தோண்டி எடுக்க போகிறோம். இறக்கி பிடிக்கிறதுக்கு துணி இருக்கேன் அந்த அந்த இருக்குன்னு அந்த பைய இருங்க. இதுதாங்க நம்ம வீடியோல வந்து துணி மட்டும் எந்த வீடியோலையும் வராது. இருக்கிறாச்சே நிற்க எந்த வீடியோ அடுப்பை வெளியில் எடுத்துருவான் இறக்கிடுவான். ம் இறக்குங்க இந்த இருக்கா பிடிக்க வேடா பார்த்து மேல ஊற்றிக்காத. இங்கிட்டு வச்சு வடி ஊற்றிடுவோமா? சுடுதண்ணி வந்து கீழே ஊற்றிக்கலாம். எடுத்துக்கிட்டா கரண்டி எடுத்துக்கிட்டா ஊற்றி முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எப்படி ஒரு நத்தை எடுத்து ஒரு நத்தை எடுத்துக்காங்க. ஐயோ சுடுதுக்கான காலேஜ் உள்ள எப்படி இருக்குன்னு சுடுது. ஓடு தானே இழந்துச்சுல உள்ள கொஞ்சம் சத்த நல்ல கறி சத்த பார்த்தீங்கன்னா கறியை தனியாக தோண்டி எடுத்துக்கோம். இந்த எவ்வளவு இருக்குண்ணே இப்போ தோண்டி கறியை எடுத்து வந்து மட்டும் ஓடு தட்டினானே பிய்யாம எவ்வளோ இருக்குங்க இந்த புறா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நத்தையை வந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ஓட்டை வந்து கழட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நிறையா மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வந்து அலசி எடுத்துக்க போகிறோம். ஓடெல்லாம் அப்படியே கிடக்கு நாங்கள் அலசிக்கோம். முக்கிய மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அலசி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க உள்ள ஒரு மண் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக சமைக்க போகிறேன். வாங்க சமைக்கிற பார்க்கலாம். இங்கே காமி நெருப்பு பத்தாக்கலாம்ப்பா. ஊது ஊது ஆமாம் எண்ணெய் எடுத்துட்டு வந்தோமா எடுத்தாந்தீங்களா இல்லையா? தெரியலையே எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். போடுறாங்கலாம் பெருசு இல்லை பணம் வேணும். எண்ணெய் ஊற்று இருந்தா எனக்கு சம்பளம் சொல்லுங்க என்ன எண்ணெய் ஊற்றியாச்சு. சொல்லு வாங்க சொல்லு அடுத்து என்னென்ன போடணும்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன். சீரகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கிறான். கொதிக்கட்டா அங்கிட்ட வந்துக்கிறான். என்ன எண்ணெய் மூணு சவுண்ட் கொட்டையில சவுண்ட் வரணும்னே. போடுங்க. சூடா எடுத்து கொண்டீங்கன்னா எடுத்துங்க. உனக்கு என்ன வேண்டாம் தெரியும். நெருப்பு நல்லா இருக்கு. அடுப்பை மட்டும் கவர் பண்ணு. அவங்க கவர் பண்ணாங்க. சவுண்ட் கேட்டுக்க பறன்னு மக்களே பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். தக்காளி விட்டு தக்காளி பார்த்து இது பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கறி தானே போடணும். வேறு எதுவும் அவ்வளோதான் இல்லை. ரெண்டு தான் வெங்காயம் தக்காளி போட்டோம்னா கறியை போட்டு இப்போ போட்டு வேக ரெண்டு மாட்டிக்கிங்களா? பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நத்தக்கறி வந்து போட்டுக்க போகிறான். வேற நத்தக்கறின்னு சொல்லிட்டு போகிறான். இதே நத்த கறி அப்படியே கொட்டு கூப்பிட்றேன். கொட்டு கூப்பிட்றேன். ஒரு குண்டு பூண்டு உரிஞ்சுக்கிறா ஏன்
தக்காளி என்ன பண்ற உரி அறுவடை பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறான். இல்லை அதான்டா டேஸ்ட். ஐயோ ஐயோ இங்கே விடுங்க ஏன் சொல்லி விட்டேன். வேகத்துக்கு நான் என்ன தெரிஞ்சானே சொல்லி வெந்தவெல்லாம் புண்ணா இருக்கு. சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கொட்டா கொட்டா எடுத்து கொட்டா எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் இருக்கு. கொட்டு 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 எடுத்து கொண்டு இதே பார்த்தேன் நீ இப்படி முடியும் போடுங்க. என்னடா உடச்சு வச்சிருக்காங்க. உடனே என்ன நல்லா இருக்கு. நல்லா அப்படி போட்டோம். இது என்ன மசாலாடா? எல்லாம் ஒரே மசாலா. எல்லாம் ஒரே தானே. இது கேமரா வீடு காது மீனோட மாடு பார்த்து விட்டியா மாமா? இந்த ஒன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்கு. அடுத்த வீட்டுல இருந்து கொண்டாந்த சுத்தமான தண்ணியை ஊத்திக்கலாம். என்ன எவ்வளவு ஊத்துற? முன்னாடி ஊத்தமா? பத்தாயிரம் ஒரு அரை மணி நேரம் வேக விட்டா நல்லா வந்துடும். ஓகே பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இங்கே பாருங்க வேறு லெவலில் வந்துருக்கு. இப்போ இறக்கிடலாம். அப்படி இங்கே வரா, இங்கே கொண்டாடா. வேலையில கொட்டிக்குவான். இல்லை சுருட்டணுமா இல்லை நீராக வச்சுக்குவோமா? இது வேணா ஹோட்டலுக்கு போடா வேலிக்கிறவங்க உங்களுக்கு உட்காந்து தீக்கிறியா அள்ளி வை, அள்ளி வை. ரொம்ப ஒட்டுல அதான்டா வெட்டிக்கலை வெட்டிக்கலை இருக்கிறது தான். எடுத்துட்டேன்டா, கரெக்டாக எடுத்துருக்கீங்க. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பயங்கரமா அத்தை வந்து சமைச்சிருப்போம். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். எடுவானே நல்லா சுட சுட இருக்கு அத்தை கறி. இங்கே பாருங்க அப்படி கிட்டத்துல வந்து காமி. அப்போ நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பெரிய வேலை ஜூனிங்கள சும்மா அப்படி எழுது. அத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்திருக்கு. பயங்கரமா இருக்கு. அத்தை எப்படி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அத்தை கறி வேற லெவல். நீ சொல்லு எப்படி? தின்னு பாரு எப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கு போங்க. சாப்பிடுங்க எடுத்து. இதுக்கு மேலே சூப் பண்ணோம்ல, கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்று எடுத்துக்கிருக்கான். பயங்கரமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலை நீர் எல்லாத்தையும் இந்த ஓலையை பார்க்க முடியாது நீங்க. தக்காளி மட்டும் கொஞ்சம் கொஞ்சோண்டு மிளகா கூட இன்னும் உரப்புக்கும் இதுவே கரெக்டாக இருக்கு. இது கரெக்டாக இருக்கா இன்னும் கொஞ்சம் கூட போடுவாங்க. ஒன்றுமே தெரியலடா. இப்போதான் தெரியுது. பாருங்க லொக்கேஷன் பாருங்க வேற லெவலில் இருக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முடிச்சாச்சு. தின்னு முடிச்சாச்சு. இடம் மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய்.